ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து முறைப்படி வீட்டில் சிலைகள் வைத்தால் இவ்வளவு பலன்களா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மக்கள் தங்கும் வீடுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக வாஸ்து முறைகளை பின்பற்றுகிறார்கள். வாஸ்து குறை இருந்தால் அது வீட்டில் உள்ள குடும்பத்தின் முன்னேற்றத்தையும் அமைதியையும் பாதிக்கின்றன. வாஸ்துவின்படி ஒருவரின் வீட்டை அலங்கரிப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. எனவே சில தங்கள் வீடுகளில் சிலைகளை வைத்து தங்கள் வீடுகளை அலங்கரிக்கின்றனர். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் வைப்பதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும் சில சிலைகள் உள்ளன. அவை உங்களுடைய செழிப்புடன் தொடர்புடையது. இருப்பினும் இந்த சிலைகளை வாஸ்து முறைப்படி வீட்டில் வைக்க வேண்டும். அப்போதுதான் அவை நல்ல பலன்களை தரும். முதலில் காமதேனு படம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் காமதேனு பசுவின் படத்தை வைத்திருப்பது ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. அதை வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறை சக்தியை நீக்கி செழிப்பை உறுதி செய்யும் என நம்பப்படுகிறது. காமதேனு படத்தை வடகிழக்கு மூலையில் வைக்கவும். இதில் உங்கள் சிந்தனையில் தெளிவை கொண்டு வரும். சரி தவறுகளை வேறுபடுத்தி பார்க்கும் திறனையும் இது மேம்படுத்தும். மேலும் சரியான முடிவுகளையுமே உறுதி செய்யும். அடுத்ததாக காமதேனுவுடைய பசு சிலை. வீட்டில் காமதேனு பசுவின் சிலையை வைத்திருப்பது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. அதை வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறை சக்தியை நீக்கி செழிப்பை உறுதி செய்யும் என நம்பப்படுகிறது. உங்கள் வீட்டின் கிழக்கு மூலையில் காமதேனு பசுவின் சிலையை வைக்கவும். இந்த திசையில் வைப்பது உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற உதவும். இதை ஒரு பிரார்த்தனை பகுதி அல்லது படிப்பு அறையில் வைக்கலாம். அடுத்ததாக ஆமை. ஆமை என்பது விஷ்ணுவின் கூர்ம அவதாரம். வாஸ்து முறைகளின்படி ஆமை இருக்கும் இடத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறாள். எனவே வீட்டில் ஆமை சிலையை வைத்திருப்பது செழிப்பை தரும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஒரே தெய்வத்தின் 2 சிலைகளையோ அல்லது ஒன்றை ஒன்றுக்கு எதிரில் வைக்காதீர்கள். உடைந்த அல்லது சேதமடைந்த சிலைகளை தவிருங்கள். படுக்கையறை அல்லது கழிப்பறைக்கு அருகில் கோவில் கட்டாதீர்கள். மேலும் சனீஸ்வரின் சிலைகளையோ அல்லது துர்கா தேவியின் கோப வடிவத்தையோ தவிருங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.